ஈமான் இருக்குது. இந்த ஈமான் பரிபூரணம் அடைவதற்கு மிக முக்கியமான நிபந்தனைகளில் ஒன்று என்ன? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லா ததுகுலூனல் ஜன்னத ஹத்தா துமினு, நீங்கள் முஃமின்களாக மாறும் வரையில் நீங்கள் சுவர்க்கம் நுழைய மாட்டீர்கள். நீங்கள் எங்க எல்லாரும் ஆசை என்ன? சுவர்க்கம் போகணும், அப்படித்தானே? ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? நீங்கள் முஃமின்களாக மாறும் வரையில் சுவர்க்கம் நுழைய மாட்டீர்கள். இப்ப சுவர்க்கம் போறண்டா என்ன தேவை? சுவர்க்கம் போறண்டா என்ன தேவை? முஃமின்களா மாறணும். வலா துமினு ஹத்தா தஹாபு, நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்கும் வரையில் முஃமின்களாக மாட்டீர்கள். அல்லாஹு அக்பர். தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை நேசிக்கிற வரையில முஃமினாகலா, ஈமான் பரிபூர்ணம் அடையாது. அந்த ஈமான் பரிபூர்ணம் அடையலண்டா நேரடி சுவர்க்கம் போற கூட்டத்தில் இடம் பிடிக்கலாது. இப்ப சகோதரத்துவத்தின் முக்கியத்துவத்தை பாருங்கள். ஒரு முஸ்லிமை முஸ்லிமாக மதித்து நேசிக்க வேண்டும் என்பதன் அவசியத்தை பாருங்கள். எனவே உள்ளத்தால ஒரு முஃமினை நேசிக்காத வரையில், உள்ளத்தில் ஒரு முஃமினுக்கு இடம் கொடுக்காத வரையில் எங்களுடைய ஈமான் பரிபூரணம் அடையாது. ஈமான் பரிபூரணம் அடையவில்லை என்றால் நேரடி சுவர்க்கம் போகிற அந்த கூட்டத்திலே பெயர் பதிப்பது கஷ்டமாகிவிடும். 5 நேரம் தொழுகிறோம், நோம்பு பிடிக்கிறோம், ஜகாத்து கொடுக்கிறோம், ஹஜ்ஜிக்கு மேல ஹஜ்ஜி செய்யணும்னு ஆசைப்படுறோம். ஆனா அடுத்த முஸ்லிம்களோட விரோதம், குரோதம், வைராக்கியம், நேரடியா சுவர்க்கம் போகலுமா? போக முடியாது. எனவே எங்களுடைய ஈமானை பரிபூரணப்படுத்தி எங்களை சுவர்க்கம் வலையில் அழைத்து செல்லுகின்ற மிக முக்கியமான பண்புகளில் ஒன்றென்ன? சகோதரத்துவத்தை கட்டிக்காக்க வேண்டும், இஸ்லாமிய உறவுகளை நேசிக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையை சொல்லித்தந்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. இன்னமல் முஃமினூன இஹ்வா, இன்னமல் முஃமினூன இஹ்வா. அல்லாஹ் அல் குர்ஆன்ல என்ன சொல்றான்? முஃமின்கள் என்றாலே சகோதரர்கள் தான். தமிழ் மொழி படிச்சவங்களுக்கு தெரியும் இது என்ன வாசம். முஃமின்கள் சகோதரர்கள் என்பதையும் தாண்டி முஃமின்கள் என்றாலே சகோதரர்கள் தான் உறுதிப்படுத்தப்பட்ட வசனமே. இப்படித்தானே? முஃமின்கள் என்றாலே சகோதரர்கள் தான். இது ஆழமான அர்த்தம் கொண்ட வாசகம். எப்பொழுது சகோதரத்துவம் உடைக்கப்படுமோ அப்பொழுது இஸ்லாம் என்ற அடிப்படை பேசும் உடைக்கப்படும். எப்பொழுது சகோதரத்துவம் கட்டிக்காக்கப்படுமோ அப்பொழுதுதான் ஈமான் அதான் இன்னமல் முஃமினூன இஹ்வா, இன்னமல் முஃமினூன இஹ்வா. முஃமின்கள் என்றாலே அவர்கள் சகோதரர்களாக இருக்க வேண்டும். சகோதரத்துவம் இல்லாம யாராகலா உண்மையான முஃமின்களாக மாற முடியாது என்கிற அளவுக்கு ஈமானிலே நேரடி தாக்கம் செலுத்தக்கூடியதுதான் இஸ்லாமிய சகோதரத்துவம் என்றால். இந்த ஈமானிய உறவு, இந்த இஸ்லாமிய சகோதரத்துவம் எந்த அளவு கட்டி காக்கப்பட வேண்டும் என்பதை நானும் நீங்களும் மறந்து விடாமல் உள்ளத்திலே ஆழமாக நிறுத்தி கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நாங்கள் எல்லாரும் ஒரு உம்மா ஒரு வாப்பட புள்ளகள் தானே. யா அய்யுஹன்னாஸ், மனித சமூகமே, இத்தகு ரப்பக்கும் உள்ளதி ஹலக்கக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, உங்களை ஒரே ஆத்மாவிலிருந்து படைத்த அந்த அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்துக்கு அல்லாஹ் தன்னுடைய கரத்தை கொண்டு மண்ணினால் படைத்தது ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வினா பகுதியில இருந்து பிரித்தெடுக்கப்பட்டவங்க தான் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். ஒருத்தர் தான், 2 இல்லை. ஆண் பெண் 2ம் ஒன்று தான், அங்க 2 இல்லை. அந்த ஒன்றுள்ளுக்கு இருந்து வந்தவங்க தான் யாரு? வபஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஅ, ஆண்கள் பெண்கள் என்கிற மனித சமூகத்தை அந்த 2லும் இருந்து அல்லாஹ் பரவச் செய்தான். ஆனா ஒன்று தான் பேஸ். எனவேதான் நாங்க இஸ்லாமிய சகோதரத்துவம் தாண்டி மனித உறவுகள் பேசுறோம், மனிதநேயம் பேசுறோம். மாற்று மதத்தவர்களாக இருந்தாலும் மனிதநேயத்தோடு நடக்க வேண்டும் என்று பேசுகிறோம். ஏன்? அவனும் மனிதன் நானும் மனிதன், ஒத்தருக்கு பிறந்தவங்க தான். அது பிளஸ் இஸ்லாம் சேரும் பொழுது அது பலமடையுது.
ஈமான் சேரும் பொழுது அந்த உறவு பலமடைகிறது. எனவே அந்த உறவு பாலத்தை ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது, உடைத்து விடக்கூடாது என்கிற அடிப்படை அம்சத்தை நானும் நீங்களும் உள்ளத்திலே ஆழமாக நிறுத்தி கொண்டு அந்த சகோதரத்துவத்தை கட்டி காக்க வேண்டும்.